Hi friends, welcome to KBS and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்கி ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டைப் 2 நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் வந்து நான் 2 டைப்ஸாக காமிச்சிருக்கேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது ஒரு டைப்பு, இது வந்து அடுத்ததாக இருக்கிற ரெண்டு டைப். இது கப் சமைக்கியும் இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற சமைக்கி. இது இப்போது இந்த 2 சம்கி வச்சு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம பீட் ஸ்டிச் யூஸ் பண்ணுற அந்த அயன் நீடில் தான். நான் வந்து இப்போ ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன கலர் சம்கி எடுக்கிறோமோ அந்த கலரில் தான் வந்து த்ரெட் எடுக்கணும், அது பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பீட் எடுக்கிறேன். ஒரு எல்லோ கலரில் இருக்கிற ஒரு கிளாஸ் பீடும் அதுக்கப்புறம் அந்த கப் சமைக்கியும் எடுத்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சம்கியும் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஒரு பீட் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து அதாவது சம்கிக்குள்ளே மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு செயின் வந்து போட்டுக்கோங்க பக்கத்துலேயே கொஞ்சமாக கேப் விட்டு. ஏன்னா நெக்ஸ்ட்டு சம்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ மறுபடியும் வந்து ஒரு பீடு அப்புறமா வந்து அந்த சம்கி ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த கப் சம்கி இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற சம்கியே வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அந்த பீடை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அந்த சம்கிக்குள்ளவே விட்டு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு புரியும். மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதை தள்ளி வந்து கொஞ்சமாக ஒரு செயின் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் வந்து அந்த சம்கின்னு ஒரு சம்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சம்கி அதாவது அந்த செயின் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணால் மேலே மேலே ஓவர்லேப் பார்க்குற மாதிரி வரும். உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கேப் விட்டும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நெக்லைன்லாம் கொடுக்கலாம். ஏதாவது ஃப்ளவரோட ஃபில்லிங்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் வந்து எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு வரலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சேம் மெத்தடில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம எடுக்கிற சீக்வன்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து த்ரெட் எடுக்கணும். இது வந்து ஸ்விங் த்ரெட் தான் இது. நீங்கள் வேணும்னா ஜரி த்ரெட் கூட ட்ரை பண்ணலாம். ஜரியை விட ஸ்விங் த்ரெட் வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம கிளாஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸஸோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ கூட நம்ம கிளாஸை வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது சேம் ப்ரொசீஜர் தான் பாருங்கள். ஒரு சீக்வன்ஸும் ஒரு பீடு வந்து போடுறோம். போட்டுட்டு அந்த சீக்வன்க்குள்ளவே வந்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஒரு குட்டி செயின் வந்து போட்டுட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இதோட இடையில ஒரு பீட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். பீட்ஸ் கொடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு செயின் கொடுக்குறதுக்கு பதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம டிசைன்ஸும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் குட்டி லாக் வந்து போட்டுட்டு அதாவது லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். என்ன போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் எப்பவும் போல். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இது வந்து ஒரு நெக்லைனுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுக்கலாம். நம்ம செக்குடு பேட்டர்ன் போடும்போதும் கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ஸ்டிச் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து நான் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பேர்ல்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பிங்க் கலரில் வந்து கொஞ்சம் பீட்ஸும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டு கலர் ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஒரு ஸ்மால் பீட் வந்து எடுக்க போகிறேன். அந்த பிங்க் கலர் பீடையும் அந்த
சீக்வென்ஸையும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம. உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு அந்த சீக்வென்க்குள்ளவே, அதாவது அந்த சம்கிக்குள்ளவே வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு சைடில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் பாருங்கள். நம்ம இதையே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஒரு நெக்குக்கும் கொடுக்கலாம், இல்லை அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுக்கலாம். புட்டாஸ் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேர்ல் கொடுக்குறோம். அந்த பேர்ல் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் அதோட லுக் உங்களுக்கு. ஒரு மோட்டிஃப் மாதிரி நமக்கு இது கிடைக்கும். அந்த சம்கியும் இந்த பேர்லும் வச்சு ஒரு மோட்டிஃப் மாதிரி அங்கங்கே ப்ளவுஸில் வந்து கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் இது. உங்களுக்கு சிம்பிள் ஒர்க் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் வந்து கொடுத்துக்கலாம். லுக் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சேம் இதே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காட்டுறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இந்த சீக்வென்ஸ் வந்து இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற சம்கிலேயே வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்கிலாம் வந்து நமக்கு ஆரி ஒர்க்கு ஷாப்லேயே வந்து கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் வாங்குகிற ஷாப்லேயே வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ நான் சேம் மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி. ஆனால் இடையில வந்து ஒரு பேர்ல் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறேன். நீங்கள் கோல்டு கலர் பீட் கூட கொடுத்துக்கலாம். நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ ப்ளவுஸ் ஒர்க்குக்கும் சரி, ஒரு குர்த்தா டிசைன் பண்ணும்போதும் சரி, நம்ம எந்த மாதிரி கிளாத்தோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கோல்டு கலரில் சரி இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை சேம் கலரில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற கிளாத்தும் அந்த கலரை பொறுத்து தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நீட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சேம் மெத்தடில் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். லுக் வந்து பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நீடில் ரொட்டேஷனும் த்ரெட் ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது. நான் இப்போது சேம் மெத்தட்லேயே வந்து பண்ணிட்டு வரேன். இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேர்ல் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்பவும் போல் எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்குறதுனாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதிலேயே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.